வேம்பு நேச்சுரல் ஃபார்மர்ஸ் வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய நெல் ரகங்களோட தட்டுப்பாடை பற்றி. இப்போ இந்த வருஷம் நம்ம அந்த தட்டுப்பாடை ஃபேஸ் பண்ண போகிறோங்க. நான் எடுத்தோடனே ஓப்பனாக சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் நடந்த இந்த இயற்கை பேரிடர் தான் காரணம். ரெண்டு முக்கியமான ரீசன் சொல்லலாங்க. ஒன்று, இந்த சென்னையில் வந்த வெள்ளமாட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்த வெள்ள காரணத்தினால இயற்கை விவசாயிகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகளுக்கும் மதுரை மாவட்டங்களில் இருக்கிற இயற்கை விவசாயிகளுக்கும் தண்ணி இல்லை. நம்ம வாடிப்பட்டி கம்மாலாம் சுத்தமாக போன வருஷம் ட்ரையாக இருந்தது. ஸோ அதனால் இந்த சைடில் வறட்சி காரணமாகவும் நெல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, அதீத மழை காரணமாகவும் நெல் தட்டுப்பாடு இந்த வருஷம் நமக்கு ஏற்பட்டிருக்குங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, அதையும் மீறி சில விவசாயிகள் நெல்லை பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நெல்லை நம்ம ப்ரொக்யூர் பண்ணுற ப்ராசஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இதை பண்ணும்போது தான் இதோட முக்கியத்துவத்தையும் இந்த அவசியத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணுறோம். இதில் என்னென்னா, இந்த மாதிரி கம்மியான அளவு சப்ளை இருக்குது, நெல் சப்ளை இருக்கிறதுனால நமக்கு ரேட் விவசாயிங்க கிட்ட இருந்தே கொஞ்சம் ஹை ப்ரைஸாக தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ இது என்னமோ விவசாயிங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம் தான், அதை நம்ம மறுக்கவே முடியாது. இந்த வருஷம் அவங்களுக்கான வருஷம். அடுத்தது என்னாச்சுன்னா, இதை நம்ம அங்கேயே ஒரு ஹை ப்ரைஸில் வாங்கி அந்த நெல்லை அப்படியே எடுத்துகிட்டு இமீடியட்டாக நம்ம மில்லிங் ப்ராசஸ் பண்ணவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, அப்படியே உடனே நம்ம மில்லிங் பண்ணோம் அப்படின்னா பாதிக்கு மேலே நெல் நமக்கு அரிசி குருணையாக போயிடும், ஸோ வீணாயிடும். அப்போது நம்ம நல்ல தரமான அரிசியாக உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை பதப்படுத்தி வைக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஒரு மினிமம் ஒரு 3 months ஆகுது நெல்லை நெல்லாவே ஒரு ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த ஸ்டோரேஜ் அதுக்குண்டான அந்த ரெண்ட்டு ஆகட்டும், அந்த எந்த ஒரு எலிக்கிட்டேருந்து பாதுகாப்பு பண்ணி நம்ம அதை வைக்கிறோம். அப்படி வச்சாதான் நீங்கள் கேட்குற மாதிரி பழைய அரிசியாக உங்களுக்கு நல்ல தரமான அரிசியாக கொண்டு சேர்க்க முடியுன்றதுனால அதை பண்ணுறோம். நாங்கள் அதை பண்ணி அங்கேருந்து மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் மில்லில் ஒரு மில்லிங் ப்ராசஸ், அந்த உமி எடுக்கிற ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா, அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி எங்களோட ஸ்டோரேஜ்க்கு கொண்டு இங்கேருந்து உங்களுக்கு டிஸ்பேச் ஆகுதுங்க. ஸோ இவ்வளோ ப்ராசஸ், ஒரு அரிசி நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம தட்டில் வரத்துக்கு முன்னாடி இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது ஒரு அரிசிக்கு. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ரேட் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதை முன்கூட்டியே உங்ககிட்ட இந்த தகவலை கொண்டு சேர்க்கணுன்றதுக்கு தான் இப்போ நான் இந்த வீடியோவே நான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கருப்பு கவுனி நெல் எடுத்துக்கலாங்க. கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப ஃபேமஸ் ஆகி ரொம்ப பாப்புலர் ஆகி எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி, அது ஹெல்த்துக்கு நிறைய நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரமோட் பண்ணி நிறைய எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான், அது நான் இல்லைன்னே சொல்லவே மாட்டேங்க. அது கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நல்ல தரமான அரிசி தாங்க. இப்போது இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, லாஸ்ட் இயர் கருப்பு கவுனி நெல்லை பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் நம்ம ப்ரொக்யூர் பண்ணும்போது கிலோ நெல் 40லேருந்து 50 ரூபாய்க்கு எங்களுக்கு கிடச்சதுங்க நெல். ஸோ அது அப்புறம் இந்த ப்ராசஸிங்லாம் சேர்த்து உங்களுக்கு ஓரளவு பெட்டர் ப்ரைஸிங்கில் எல்லாராலையும் கொடுக்க முடிஞ்சது நெல்லை, கருப்பு கவுனி அரிசியாக. ஸோ இப்போது இந்த வருஷம் அதே கருப்பு கவுனி நெல்லை வாங்கிறதுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 90 ரூபாயிலேருந்து 100 ரூபா வருது கிலோ நெல்லாவே. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த கருப்பு கவுனியோட ரேட்டு இந்த வருஷம் எங்கேயோ போகும், ரொம்ப ஹை லெவலில் தான் உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் கைக்கு சேரும் அரிசியாக. ஸோ இதில் என்ன ப்ராக்டிக்கல் சிக்கல் வருது அப்படின்னா, இப்போது கருப்பு கவுனி ஃபேமஸ் ஆகிடுச்சு, எல்லோரும் கருப்பு கவுனி போடுறாங்க, அதை எல்லாருமே நெல்லாக கொடுக்கணும் அப்படின்னு பண்ணும்போது நிறைய பேர் கருப்பு கவுனிக்கு டிமாண்ட் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்டோர் பண்ண வைக்க ஆரம்பிச்சிட்றாங்க. ஸோ நமக்கு நிறைய இல்லாத மாதிரி சொல்லிவிட்டு ரேட்டை ஹை ரேட்டில் நமக்கு கிடைக்கிது. ஸோ ரெண்டாவது, இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி நெல் ரேட்டு இன்க்ரீஸ் ஆனது இல்லாமல் விதை நெல்லும் அதிகமான விலைக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ கருப்பு கவுனிக்கு மட்டுமே இந்த டிமாண்ட் நம்ம கொடுக்காம அதுக்கு நிகராக இருக்கிற மற்ற பாரம்பரிய அரிசிகளான மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, காட்டியானம் இந்த மாதிரி அரிசிகளையும் நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தில் கொண்டு வந்துட்டோம்னா இந்த கருப்பு கவுனியோட டிமாண்டும், அதாவது இந்த அளவுக்கு ப்ரைஸ் கொண்டு போய் சேர்க்காம அதையும் ஒரு மாடரேட் ரேட்டில் எல்லாருமே எல்லா அரிசியுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா எல்லாத்தோட ப்ரைஸும் ஓரளவு நாமினலாக நிற்குங்க. ஸோ இது நம்ம எல்லாருமே கட்டாயமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு அரிசி மட்டும் உயர்வு, ஒரு மற்ற அரிசிகள்லாம் இல்லை அப்படின்லாம் இல்லை.
எல்லா அரிசிக்கும் அதுக்குன்னு உண்டான நம்ம குணநலன்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். சமையலறை மாற்றம் தான் ஆரோக்கியமான சந்ததியினரை உருவாக்கும். அந்த வேலையை, அந்த முயற்சியை நம்ம தொடர்ச்சியாக செய்வோங்க. அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வேம்பு நேச்சுரல் ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.